ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ்க்கு பின்ன சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு 20, முட்டை 4. இது நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேன், அதனால் 4 எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேமிலியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். பூண்டு 2 பல், இஞ்சி ஒரு துண்டு. இதை எடுத்துட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் வச்சு தாளித்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கு நம்ம முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்த 4 முட்டை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மசாலா அரைக்கிறத பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஓகேங்களா? இது நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக கொத்தமல்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் யூஸ் பண்ணும்போது 2 டீஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகிரும், மசாலோட டேஸ்ட்டே போயிடும். பின்ன கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, கருவேப்பில், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ராஸ்மல் போகும் தெரியுங்களா, அந்த இஞ்சி இதெல்லாம் ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் உள்ளே போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அது ரோஸ்ட் பண்ணணும். இது நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகேங்களா? இது நல்லா பொன்னிறம் ஆனோனையும் வெங்காயம் இதெல்லாமே நல்லா வணக்கணுனையும் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம். அதை லைட்டாக ஒரு 5 to 10 செகண்ட் நல்லா வறுத்துக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பச்சை தேங்காய் போடுறக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. அது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இப்போ அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதாவது நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம மசாலா தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கடுகு போடுங்க. கடுகு எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோமோ போடணும். பின்ன கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்திக்கிங்க. இது நீங்கள் வெந்தய பொடியாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் குழம்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா ஓரளவுக்கு தாளித்து வந்தோடனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோடனே அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் நீங்கள் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால நான் இவ்வளோ தண்ணி தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? மூடி வச்சுற டைமில் நம்ம முட்டையை வேக வச்சுருக்கிறத தொளிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஹாஃபாக இந்த மாதிரி நான் 4 முட்டை எடுத்தேன்னு சொன்ன தெரியுங்களா, 4 முட்டையும் கட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து உடஞ்சி போகாமல் நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடியாகி வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வடித்தோன்னையுமே இது பண்ணக்கூடாது. இது ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கும் முட்டை வேகிறதுக்கும் தான் டைம் எடுக்கும். இந்த ரெண்டும் இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெடியான ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளறு வந்து ஃபுல்லாக அந்த இது வந்து அந்த முட்டை எல்லாமே உள்ளே மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா இது நல்லா கொதி வரணும். கொதி வந்தால் தான் வந்து குழம்பு வந்து அந்த முட்டையோட இது இறங்கி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் எந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 உடைச்ச முட்டையை வந்து நம்ம ஊற்றணும். அதாவது 2 பச்சை முட்டையை எடுத்து உடைச்சி வந்து இதில் ஊற்றணும் அப்படின்னா குழம்புக்கு வந்து கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னென்ன வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த உடைச்ச முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஊற்றுறோம். அதை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து முட்டை குழம்பு ஆர் முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது கூட நீங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.